பொதுவாகவே சுந்தர் சியோடைய இந்த படங்கள்லே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முறையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவருடைய படங்கள் பெரும்பாலான படங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கலகலப்பு, தீயா வேலை செய்யணும் குமார், இந்த அரண்மனை சீரிஸ். இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா, முதல் பாகம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்ற படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து 2வது, 3வது, 4வது பாகம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவரே கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்துட்டு குஷ்பு, சிம்ரன் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து லீட் அப்படின்னு பார்க்கும்போது தமன்னா, ராஷிகண்ணா இவங்க 2 பேரும் பண்ணியிருக்கிறாங்க. யூகி பாபு, கேடிவி கணேஷ் அப்படிங்கிற மாதிரி விடிவி கணேஷா கேடிவி கணேஷ் விடிவி கணேஷ் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நகைச்சுவை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சீன் வந்தாலும் மொட்டை ராஜேந்திரன் சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடாக 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் சீக்கிரமாகவே ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. இன்னும் தேதி அறிவிக்கல.